நண்பர்களே, கனவு பகுதியில மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கனவு நம்பர் 7 பார்க்க போறோம். அதாவது நமக்கு வந்த கனவுகள நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையா பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம அடுத்த கனவு பதிவு பண்ணலான்னு இருக்கோம். அத பத்தி நம்ம இப்போ சொல்லப்போற அந்த கனவுகள். இப்போ நம்ம கனவுக்குள்ள போலாங்களா? இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஹீரோவுக்கு ஒரு சென்னையில ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் ஊருக்கே செட்டில் ஆயிடுறாரு. ஊருக்கே செட்டில் ஆயிட்டு ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாரி சுத்திக்கிட்டு இருக்கும்போது, ஊர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க ஒரு ஒரு 1 வருஷமாட்ட சுத்திட்டு இருக்காரு. உடனே வீட்ல இருக்கிறவைங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க நீங்க மறுபடியும் சென்னைக்கு போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீட்ல கேட்குறாங்க. ஒய்ஃபு. இரும்மா ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ் ஒண்ணு இருக்கு. நான் அத அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஹீரோ சொல்றாரு. அதே மாரி ஃப்ரெண்டோட மேரேஜ் வருது. ஃப்ரெண்டோட மேரேஜ் வந்த உடனே நம்ம கனவு கண்டுட்டு இருக்கிற ஹீரோ போய் ஃப்ரெண்டோட மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் ஒரு ரிக்வெஸ்ட் சொல்கிறாரு. என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னா, நான் சென்னை போகிறேன். ஆனால் இந்த டைம் நான் போகும்போது என்னுடைய பைக்கை நான் எடுத்துக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோட பைக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பைக்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு ஆக்டிவா தான். அது அவரே உழைச்சி சம்பாரித்த ஒரு பைக். சரிங்களா? அந்த பைக்கை நான் மறுபடியும் சென்னைக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி வீட்லேயும் ஒய்ஃபும் சரி ஓகேங்க நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு வீட்டில் ஒய்ஃபும் சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் ரெடியாகி அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு ரெடி ஆகிடுறாரு. உடனே ரெடி ஆகும்போது கிட்டத்தட்ட அவர் கிளம்பும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு கிளம்புறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாலை போய் சேர்ற மாதிரி அவர் பிளான் பண்ணியிருக்காரு பைக்லேயே சென்னைக்கு. அப்படி போகும்போது என்ன பண்ணிடுறாரு, ஒரு 6 மணி வாக்கில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நாமக்கல் சேலம் சென்னை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏரியா. இப்போ நாமக்கல் தாண்டி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு குறுக்காட்டுறாங்க நம்ம ஹீரோவை குறுக்காட்டி, எங்களுக்கு கொஞ்சம் அந்த சேலம் பக்கத்தில் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வண்டியில் ஏறும்போது ஒரு 6 மணி. அவங்க ஏதோ ஒரு நடுவான ஒரு பைபாஸில் குறுக்காட்டி, எங்களை சேலத்தை பக்கத்தில் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு குறுக்காட்டி கேட்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் சுடிதாரும் ஒயிட் கலர் லெக்கின்ஸும் போட்டுக்கிட்டு ஒரு கை குழந்தை மீன்ஸ் ஒரு 3 வயசு குழந்தையோட அந்த பொண்ணு நிற்கிறாங்க. சரின்ட்டு பாவம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை ஏற்றிக்கிட்டு வண்டியில் போயிட்டுருக்காரு. திடீர்னு பெரிய மழை வந்துடுது. மழை வந்த உடனே என்ன பண்ணிடுறாரு, நம்ம ஹீரோ சேலம் பக்கம் போனோடனே ஒரு பெரிய மழை வந்துடுது. மழை வந்தோடனே ஒரு பெரிய மண்டபம், திருமண மண்டபம் மாதிரி இருக்குது. அந்த மண்டபத்தில் நம்ம ஹீரோ ஒண்டிக்கிறாரு. சரிங்களா? எப்படி அந்த மண்டபத்தில் நம்ம ஹீரோ ஒண்டிக்கிறாரு. ஒன்றதுக்காக போகிறாரு. அந்த பொண்ணோட கூட்டிகிட்டு உடனே அங்கே போய் பார்த்தோன்னே ஒண்டிட்டு ஓரமாக நிற்கும்போது என்ன ஆகுது, அந்த திருமண மண்டபத்தில் ஒரு ஃப்ளக்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளக்ஸு பார்த்தோன்னே தன்னோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆச்சு இல்லைங்களா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ ஒரு நாளைக்கு முன்னாடியே மேரேஜ் ஆகிருக்குது. அதில் பார்த்தா அந்த ஃப்ளக்ஸில் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவும் அவனோட ஒய்ஃபு, அதாவது அந்த அந்த கல்யாணம் பேரோட ஃபோட்டோ இருக்குது. உடனே பார்த்தா ஒரு 6:30 இருக்கும். உடனே உள்ளே போய் பார்த்தா தன்னோட ஃப்ரெண்டு வரான் ஆப்போசிட்டில். என்னடா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஹீரோ கேட்டோடனே, ஆமாம் மச்சான் இது என் பொண்ணோட சொந்த ஊர், இங்கே ரிசப்ஷன் வச்சுருந்தேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட அந்த பையன் சொல்கிறான். உடனே ஓ அப்படியா அப்படின்னு, சரி வா உள்ளே சாப்பிட போகலாம், எல்லாம் கிளம்புற டைம் ஆச்சு மச்சான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னோடனே நம்ம ஹீரோ அதை கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஹீரோ அவனோட போயிட்டு சாப்பிட்லான்ட்டு உட்காராரு. அந்த பொண்ணை ஒரு ஓரமாக உட்கார சொன்னாங்க. 2 பேர்த்தையும் சாப்பிட்றதுனா அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி குழந்தைய வச்சுட்டு குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சுட்டு உட்காந்துருச்சு. உடனே அந்த பொண்ணு உட்காந்துருந்தோடனே காலை ஆட்டிகிட்டு உட்காந்துருக்கா அந்த பொண்ணு. சரியா? இதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு பெரியவர் வராரு, ஒரு சொட்ட தலையாட்ட ஒரு பெரியவர், ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க. அது பொண்ணோட அப்பாவாட்டிருக்குது. அதாவது பொண்ணோட அப்பா மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்டோட மாமனார். சரியா? மாப்பிள்ளையோட மாமனார். அவர் கண்ணு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் காலை ஆட்டாமல் உட்காருங்கம்மா, இந்த மாதிரி எங்கேயுமே கால் ஆட்டிட்டு உட்காரக்கூடாது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உட்காருங்க எப்போவுமே அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பெரியவங்களெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க, அதனால் அவங்க சொல் பேச்சு கேளு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொன்னோடனே அந்த பொண்ணு அதை கேர் பண்ணவே இல்லை. நான் எப்படி இருந்தால் அவருக்கு என்ன, எனக்கு இப்படி தான் இருக்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதே மாதிரியே கேர்லெஸ்ஸாக உட்காந்துருக்குது. பொண்ணு இதை பார்த்துட்டு மேலே நான் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டு, சரி மச்சான் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மழை விட்டுக்குச்சு. உடனே அவனும் குழந்தை ப்ளஸ் அந்த பொண்ணு 3 பேரும் வண்டியில் ஏறி கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு புது துணி கடை வருது. அந்த துணி கடையில் போனோன்னா இந்த குழந்தைக்கு ஒரு 4 வயசு குழந்தைன்னு வச்சிங்களேன், அந்த குழந்தைக்கு புது துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, துணி எடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டோன்னே துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறாரு,
அந்த பொண்ணு சொன்ன இடத்துல இறக்கி விட்டு சென்னை போயிட்டுருக்காரு. சென்னை போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க ஒதுங்குவாங்க இல்லையா? ஒரு 10, 12, 11 மணி வாக்கில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு விழுப்புரமோ அல்லது விருதாச்சலமோ ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒதுங்குறாரு. நம்ம ஹீரோ ஒதுங்கி அங்கே ஒரு கடைக்கு போயிட்டு டீ குடிக்கலாமா ஏதோ சம்திங் உள்ளே போகிறாரு. அங்கே போகும்போது நிறைய பைக்கு, காரு இதெல்லாம் இருக்குது. உடனே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு மறுபடியும் நம்ம ஆள் வந்துட்டு உள்ளே போயிட்டு மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு வராரு. வந்தோடனே சென்னைக்கு ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும்போது, சென்னைக்கு 40னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும்போது ஒரு ஒரு தண்ணி நிறைய தேங்கி இருக்குது. மழை பெஞ்ச தண்ணியாட்டு இருக்குது. ஒரு இடத்துல நிறைய தேங்கி இருக்குது. ஆனால் அந்த இடம் பார்த்தா மழை பெஞ்ச மாதிரி கொஞ்சம் பெஞ்ச மாதிரி இருக்குது, பெய்யாத மாதிரி இருக்குது. உடனே நம்ம ஹீரோவுக்கு டவுட் ஆச்சுல, டயரே முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்குது வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிடுறான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டருக்காக தண்ணி தேங்கி இருக்குது. அந்த தண்ணியில் ஹீரோவுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறாப்புல. அப்படி போகும்போது என்ன திடீர்னு வந்து வண்டி வந்து தண்ணிக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது டயர் ஃபுல்லாக முழுக ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம ஹீரோனால ரிட்டன் எடுக்க முடியல. உடனே ஹீரோ வண்டி விட்டுட்டு தாண்டிடுறாரு. உடனே வண்டி வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிடுது. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வண்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்து நம்ம ஹீரோ வந்து தாண்டி ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. அந்த தண்ணி இருக்கிற நேரம் அந்த ரோட்டில் மேலே பால்கனி மாதிரி இருக்குது. அதில் ஏறி ஓடி போய் யாரையாவது உதவிக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போகிறான். அங்கிட்டு போனோன்னா ஒரு பஸ் டிப்போவோ ஏதோ ஒரு டிப்போ மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தோன்னே ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார். சரிங்களா? பெரியவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தோன்னே ஆல்ரெடி அவர் பார்த்த ஆள் மாதிரி தெரியுது. ஒரு பழகின ஆள் மாதிரி. ஐயா இந்த மாதிரி வண்டி வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, அதை வந்து நான் எடுக்கணும், வாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னொடனே வந்து பார்க்குறாங்க 2 பேரும். தம்பி, அவர் இருட்டு கொஞ்சம் சரியாக தெரியாதனால, தம்பி வண்டியை காலைல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னோன்னே, வண்டி உள்ளே போயிடுச்சு. என்னங்க பண்ணுறது, அது ஒரு ராசியான வண்டிங்க எனக்கு, அது வந்து தண்ணிக்குள்ளே போச்சுன்னா நான் என்னங்க பண்ணுறது, இப்போ எப்படிங்க நான் போகிறது அப்படின்னு சொல்லி, தம்பி என்னோடவே இரு அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக நல்லா இருட்டுக்குள்ளே சரியாக தெரியாதனால கொஞ்சம் லைட் வெளிச்சத்தில் போய் பார்த்தோன்னே, இது அந்த டிப்போக்காரர் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவர். ஐ மீன் நம்ம கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவர். ஒன்று ஐயோ இந்த இடத்துல தண்ணி உள்ளே முழுகிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே, சரி காலைல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு அவரோட தங்கிடுறான். தங்கினோடனே காலைல ஆகுது. கிட்டத்தட்ட காலைல ஆன உடனே காலைல இவரோட தூங்கிடுறாங்க டிப்போவில். தூங்கி எந்திரிச்சு பார்த்தோன்னே தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. தண்ணியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. ஒரு ஜேசிபி வந்து அந்த இடத்துல குழி பறிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சீக்வன்ஸு கனவுல. உடனே பார்த்தா அந்த தண்ணியெல்லாம் வற்றி போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காரு, 2, 3 பைக்கு இதெல்லாம் வந்து உள்ளே மூழ்கி அப்படியே கிடக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்க்குறான் அவன். இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்குறான். ஜேசிபி டிரைவராக அவருக்கு ஒரு சப்போர்ட்டர் இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்குறேன், என்னங்க தண்ணிக்குள்ளே எத்தனை காரு பைக்கெல்லாம் கிடக்குது? ஆமாங்க, இந்த மாதிரி மழை காலத்தில் வந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாமல் உள்ளே போயிடுறாங்க. இது வந்து பாதாள சாக்கடையை ஜாயின் பண்ணுற இடம். அதனால் இந்த இடத்துல நிறைய பேர் தெரியாமல் உள்ளே வந்து போயிடுறாங்க, தண்ணி இருக்கிறதும் தெரியாமல் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே இதே மாதிரி நேற்றோ 2, 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு காதல் ஜோடி ஒரு பைக்கில் வந்தாங்க. அவங்க ஃபுல்லாகவே முழுகி இறந்தே போயிட்டாங்க, எந்திரிக்க முடியாமல், நீச்சல் தெரியாமல் அப்படின்னு வந்து சொன்னோன்னே இவனுக்கு பகீருங்குது. ஆஹா, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு பகீருங்குது. உடனே வந்து நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு, சரிங்க என்னோடய பைக் இதே இடத்துல தான் காணோம், என்னோடய பைக் ஆல்ரெடி எடுத்துட்டிங்களாட்டுது, என் பைக்கு நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவங்க கேட்டுட்டு இருக்கும்போது அவன் வந்துக்கிட்டு, பைக்கெல்லாம் மெக்கானிக் செட்டு கொண்டு போயிருப்பாங்க, நீ அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லி அந்த அங்கே கூட நின்றுக்கிட்டு இருந்தவர் சொல்கிறாரு. உடனே இதை வந்து நம்ம ஆள்கிட்ட கேட்குறான். யார்கிட்ட, நம்ம தெரிஞ்சவர் இருக்கார் இல்லையா, அவனுக்கு தெரிஞ்சவர், அவர்கிட்ட வந்து கேட்குறான். உடனே அவர் இருந்துக்கிட்டு, தம்பி பைக்கு எங்கேண்ணா இருக்குது, அந்த மெக்கானிக் செட் எங்கேண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அவன் வந்து உடனே மெக்கானிக் செட்டு கனவு கண்டுட்டு இருக்கிற மெக்கானிக் செட்டில் ஒரு மெயின் ரோட்டில் தான் அது ஓரத்தில் ஒரு மெக்கானிக் செட்டை காட்டுறாங்க. சீக்வன்ஸில் அந்த கனவில் தெரியுது அவனுக்கு, நம்ம ஹீரோவுக்கு. உடனே அங்கே போயிட்டு, இந்த மாதிரி என்னோடய பைக்கு வந்துட்டு இதாகிடுச்சுண்ணே, கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன், என் பைக் எங்கேண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, உடனே அங்கேருந்து ஒரு பட்டறையில் உட்காந்துருந்தாலும், எங்கே அங்கே தண்ணிக்குள்ளே முழுகின பைக்கு தானே, லைஃப் லாங் உனக்கு வந்து இது கிடைக்காது, நீ இனிமேல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோகிட்ட வந்து சொன்னோன்னா, சார் அது என்னோட சூப்பரான பைக்கு சார், அது வந்து என்னோடய ராசியான பைக்கு சார், கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்க, அதெல்லாம் இனிமேல் மறந்துடு தம்பி, வேறு பைக் கூட வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, காசு கூட உங்களுக்கு நான் 50,000 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்ல முடியும். உடனே வந்துட்டு, தம்பி அப்படிலாம் நீ கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த பைக்கை மறந்துடணும், இனிமேல் வந்து இந்த செட்டுக்கு வந்துட்டால் நீ வந்து பைக்கை பற்றியே நீ இது பண்ணிக்கூடாது அப்படின்னோடனே, போயிட்டு நீ வந்துட்டு சாயந்தரமா வா அப்படின்னு சொல்லி உடனே அந்த மெக்கானிக் செட்டில் இருந்தாலும் வந்துட்டு அனுப்பி விட்டுறாரு. சாயந்தரம் வந்து பாரு அப்படின்னோடனே இவனும் வந்து ஆப்போசிட்டில் டெப்போவில் போயிட்டு, அண்ணே என்னண்ணே அந்த ஆள்கிட்ட கேட்குறான்.
அண்ணே உண்மையை சொல்லுங்கண்ணே, என் பைக் எங்கண்ணே போச்சு? இந்த மாதிரி வந்து மெக்கானிக் செட்டில் வந்துட்டு கேட்டால் இனிமேல் பைக்கு கிடைக்காது, பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மறுபடியும் வா அப்படின்னு சொல்லி அந்த மெக்கானிக் செட்டுக்கு வந்துட்டு நம்ம தெரிஞ்ச அந்த டிப்போவில் இருந்தவரை கூட்டிக்கிட்டு உடனே நம்ம ஹீரோ டிப்போவில் இருந்தவரை கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு. அங்கே கிளம்பி சார் இந்த மாதிரி நம்ம பையன் தெரிஞ்ச பையன்தான், கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சரின்ட்டு உடனே அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான், அங்கேருந்து மெக்கானிக் செட்டில் இருந்தவன் இவர் பேச்சு கேட்டுட்டு சரிப்பா ஒரு 20,000 கொடு, மறுபடியும் அசம்பிள் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறான். உடனே அசம்பிள்னோடனே ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தா நிறைய பைக்கு காரெல்லாம் பிரித்து போட்டு கிடக்குது. என்னண்ணே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாப்பா பைக் எல்லாம் தண்ணியில் நனைஞ்சனால எல்லாம் பிரித்து போட்டிருப்பாங்க, அது மாதிரி யாராவது மறுபடியும் உண்டான ஆளுங்க வந்து கேட்டால் கொடுப்பாங்க, இல்லைன்னா அது அப்படியே தான் கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெப்போக்கார ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு. உடனே மெக்கானிக்கும் அதே மாதிரி சொன்னோன்னே, தம்பி இந்த இடத்துல உன் பைக் எங்கேயாவது இருக்கும், ஏதாவது அசம்பிள் பண்ணி தரதுக்கு ஒரு 20,000 ஆகும் அப்படிங்கிறான். அதுக்கு நீ 50,000 எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நீ 20,000 போட்டு இன்னும் ஒரு 20,000 போட்டு நீ ஒரு புது பைக்கே வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மெக்கானிக் சொன்னோன்னே, இல்லை சார் நான் பரவாயில்ல எனக்கு அசம்பிள் பண்ணி கொடுக்கணுன்னே, சரி ஓகே இந்தளவு நீ தொந்தரவு பண்ணுற, நாளைக்கு சாயந்தரம் வா உனக்கு வந்து ஓனர்கிட்ட வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட கேட்டு பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த மெக்கானிக் செட்டு பட்டறையில் இருந்துட்டு, சரிண்ணே அப்படின்ட்டு நான் இவன் என்ன பண்ணுறான், ஹீரோ மறுபடியும் டெப்போலேயே போய் தங்கிடுறான். டெப்போலேயே தங்கிட்டு சரின்ட்டு அடுத்த நாள் சாயந்தரம் அந்த இதுக்கு போகிறான். எங்கே பெரிய பட்டறை ஒன்று இருக்குது, அங்கே தான் ஓனர் இருப்பாருன்னு சொன்ன இடத்துக்கு இவன் வந்து என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோ இதெல்லாம் கனவுல தான் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து கனவுல வந்த கதையை தான் நம்ம இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாமே கனவுகள் தான். இது வந்து புதுசாக கதையெல்லாம் நான் எழுதலை, எதுவும் பண்ணலை. பெரிய கனவுகளில் வந்த விஷயங்கள் தான் இப்போ நீங்கள் வந்து கதைகளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதனால இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த புது மெக்கானிக் செட்டுக்கு போனோடனே அங்கே பார்த்தா அப்படியே கடல் அளவு காரு பைக்கு அது இதுன்னு கடல் அளவு மீன்ஸ் அவ்வளோ ஜாமான் கிடக்குது சுற்றிலும். அட்டே எங்கள் அப்பா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு என்னங்க இவ்வளோ பைக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு ரூம் ஒன்று இருக்குது அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 அங்கே தான் ஓனர் இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த பட்டறைக்காரர் வந்து சொன்ன உடனே அங்கே போயிட்டு ஆல்ரெடி அங்கே உள்ளே போய் ஓனர் இருக்கார் பாரு அப்படின்னோடனே அங்கே ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. ஓனருக்கு முன்னாடி அவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பைக்கெல்லாம் வந்துச்சு இல்லையா, இப்போ அந்த பைக்கிலேருந்து அந்த பொருளை எடுத்துட்டிங்களா, இந்த பைக்கிலேருந்து இந்த பொருளை எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஓனர் வந்து கேட்டுட்ருக்காரு அந்த 4 பேர்த்துக்கிட்ட. சார் எல்லா பொருளும் வந்துருச்சு, ஒவ்வொரு பைக்லேயும் வந்துட்டு இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படி என்னத்தை தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஏதோ வைரமோ ஏதோ கோல்டா என்னன்னு தெரில, ஒவ்வொரு பைக்கிலேருந்து இவ்வளோ எடுத்தாச்சுங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ இந்த ஸ்டேஷன் அதாவது இந்த ஏரியாவிலேருந்து இந்த கடையில் நிற்கிற பைக்லேருந்து இந்த கடையில் நிற்கிற பைக்லேருந்து அப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங் சொல்ல முடியும். இவனுக்கு ஒரு உதிக்குது நம்ம ஹீரோவுக்கு. ஏன்னா இவன் வந்து ஒரு 30-20 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு கடையில் நிறுத்தினான் இல்லையா, அந்த கடை பேரை சொல்லி எல்லாம் கேட்குறாரு. அந்த ஓனர் கேட்டுட்ருக்காரு ஆப்போசிட்டில் இருக்கிறவன்ட்ட. இவன் வந்து பின்னாடி நிற்கிறான். நம்ம ஹீரோ பின்னாடி நிற்கிறத கேட்டுட்டு, இந்த கடையில் இந்த பைக்கிலேருந்து எவ்வளோ தேர்ச்சு, இந்த கடையிலேருந்து இருக்கிற பைக்கிலேருந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவனுங்கெல்லாம் சொல்கிறானுங்க, சார் இந்த பைக்லேருந்து எவ்வளோ கிடச்சோம், இந்த பைக்லேருந்து எவ்வளோ வைரமும் கோல்டும் கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ தான் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு லைட்டாக வந்துட்டு பிடிபடுது. என்ன பிடிபடுது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கடையிலையும் நிறுத்துகிற பைக்கில் வந்து இவங்க வந்து ஏதோ பொருளை வச்சு விட்டுறது. ஐ மீன் நம்ம கடைக்கு டீ குடிச்சு போன கேப்பில் அந்த கேப்பில் ஏதோ பொருள் ஒரு வைரமோ அல்லது கோல்டோ ஏதோ ஒன்று வச்சு விட்டா அவங்க பைக்கை எல்லாத்தையும் செக் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஏதோ டவுட்டாக இருந்தால் மட்டும்தானே பைக்கை வந்து செக் பண்ணுவாங்க போலீஸ்னால் எதுனாலும். ஆனால் இந்த மாதிரி பைக்கில் வச்சு விட்டா அதை வந்து இங்கே தண்ணியில் மூழ்க வச்சு அதை வந்து எடுத்து அதை வந்து பிரித்து போட்டு அதுக்கப்புறம் அது தண்ணியில் மூழ்கிடுச்சுன்னு அந்த பைக்காரனும் கேட்க மாட்டான், அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு போயிடுவான்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா பிஸ்னஸ் மாதிரி இது வந்து ஏதோ நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துல கனவுல தெரியுது. அட பாவிகளா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான், இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து முன்னாடி போயிடுறான். யார்கிட்ட, என் பைக் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ முன்னாடி போனோன்னே அங்கே இருக்கிற ஒரு யூட்டர்ன் அடிக்கிறார். யார், அந்த தலைவர் ஓனர். யூட்டர்ன் அடித்த உடனே அந்த தலைவர் வேறு யாரும் இல்லைங்க, அந்த தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூட்டர்ன் அடிச்சுக்கிட்டே இவனை போட்டு தள்ளுங்கடா, இவன் தாண்டா நம்மக்கிட்ட அடிக்கடி பைக்கு கேட்டவன் அப்படின்னு சொல்லி நம்ம மெக்கானிக் செட்லேருந்து ஒருத்தர் சொன்னான், அவன் தான் இப்போ வரேன்னு சொல்லியிருந்தான், இவனை போடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு
நம்ம ஹீரோ வந்து சடனாக வந்துட்டு நம்ம ஹீரோ சைடு திரும்புகிறாரு அந்த ஓனரு. திரும்பி பார்த்தா அந்த ஓனர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஃப்ரெண்டோட மாமனார் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி வேலை பண்ணுறது நம்ம ஃப்ரெண்டோட மாமனார்னா அந்த வேலையை பார்க்குறார். உடனே இவனுக்கு பகிருங்குது. சேலத்தில் 2 நாளைக்கு முந்தானத்தை பார்த்தோம், திடீர்னு அவர் இங்கே வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு கொல்றதுக்கு, அதாவது இவனை பிடிச்சி கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பணுன்னா அவரை பார்த்தோன்னே இவனுக்கு பகிருங்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஸ்டன் ஆயிடுறான். உடனே நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஹீரோவுக்கு வந்து திடீர்னு வந்து முழிப்பு வந்துடுது. இந்த இடத்துல ட்ரீம் வந்து முடியுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஐயோ உயிர் போகுங்கிற பயத்தில் எந்திரிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கனவு அங்கோட முடியுது. சரிங்களா? அப்படின்னா அவங்க வந்து அந்த தண்ணி வந்து அந்த இடத்துல நிரம்புறது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்களாக வந்துட்டு ஒரு மழை காலத்தில் ஆர்டிஃபிஷியல் மாதிரி தண்ணி உருவாக்கி அந்த இடத்துல பள்ளத்தை உருவாக்கி தான் பைக்கு, கார் எது வந்தாலும் அதை முழுக வச்சு அதை வந்து தேவையானதை, அவங்களுக்கு தேவையான பொருள் அந்த வண்டியில் வருதுன்னு தெரிஞ்சோன்னே அதை வந்து அந்த வண்டியெல்லாம் உள்ளே முழுகிற மாதிரி பண்ணி அவங்களுக்கு தேவையான பல கோடி ரூபா பிஸ்னஸ் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இந்த கதையோட கன்க்ளூஷன், மெயின் தீம். இதில் வந்து நம்ம ஹீரோ மாட்டி அதில் உயிர் தப்புனாரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் உயிரை எடுத்துருங்க அப்படின்னு சொன்ன கேப்பில் நம்பால் வந்துட்டு முழிச்சுக்கிறாரு. இதோட ட்ரீம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். கனவுல உயிரை எடுத்துருங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கனவு கண்டவங்களுக்கு தான் அதனோட ரியாலிட்டி தெரியும். கனவு நிஜமிலுமே கண்டவங்களுக்கு இந்த கதையோட வேல்யூ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கனவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த கனவுகளோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவுகளோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த கனவு வரும்போதோ ஆல்ரெடி இருக்கிற நிறைய கனவுகளையும் நான் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய கனவுகள் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை நீங்கள் பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா கனவுகள்லேயும் ஒரு படம் மாதிரியே இருக்கும், ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஷார்ட் ஃபிலிமாவோ எதுவுமே எல்லாம் நம்மளால் எடுக்க முடியாதனால நம்ம இந்த மாதிரி கதைகளாக சொல்லி இதை இப்போதைக்கு பதிவு பண்ணுறோம். அதாவது வடிவம் கொடுக்காம வார்த்தைகளாக பதிவு பண்ணுறோம். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் நிறைய கனவுகள் இருக்குது, அதையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.